ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஒரு தகப்பன் இயேசுவிடம் வந்து தன் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்கின்றான். இயேசு அவனிடத்தில் அநேக விஷயங்களை பேசும் பொழுது, ஆண்டவரே என் விசுவாசம் என்னிலே பெருகும்படி செய்யும் என்று வேண்டிக் கொள்கின்றான். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆக அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நமது ஆண்டவராக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். இயேசு கூட பேதுருவை பார்த்து சொன்னார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இவனும் அலெக்சாண்டரும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்று அநேகர் விசுவாசி என்று பேரிருந்தும் விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள், விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. நாமும் கூட பவுலடியாரை போல சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீங்களும் பிழைப்பீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார்.